ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் அண்ட் வந்துட்டு நான் வந்து மல்டி மில்லட் ஆப்பம்க்கு வந்துட்டு மாவு அரைச்சிருந்தேன். ஸோ அப்படி அந்த ரெசிபி அப்படியே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். புதுசாக நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5:20க்கே வந்து எந்திரிச்சிட்டேன். 5:20க்கே இந்த பொண்ணு எந்திரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி தப்பு கணக்கெலாம் வந்துட்டு போட்டுறாதீங்க. அந்த அதிகாலை வந்து எந்திரிக்கிற பிள்ளையெல்லாம் நான் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் வந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு 6:45 7 மணி ஆகும். அதுவும் இப்போ தம்பி பிறந்ததுக்கப்புறம் தான். பாப்பா பிறந்திருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி 6:15க்கெல்லாம் வந்துட்டு எந்திரிப்பேன். தம்பி பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு எல்லாமே. ஏன்னா நைட் டைம் வந்துட்டு ஒரு 5 to 6 டைம்ஸாவது வந்துட்டு எந்திரிச்சிருவான் தம்பி. சில நேரம்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கூட வந்துட்டு இருப்பான். அது ஏன் அப்படி இருக்கான்னு கூட எனக்கு வந்து தெரியலை சீரியஸாகவே. இதுக்கும் நான் வயிற்றுக்கு ஊட்டி தான் வந்து தூங்க போடுறேன். எனக்கு புரியலை அவன் ஏன் வந்து ஒழுங்காக தூங்க மாட்டான்னு சொல்லிட்டு. பாப்பாலாம் குழந்தையாக இருக்கும்போது வந்துட்டு 8 மந்த்ஸ் கூட இல்லை, ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு நைட் டைம் வந்துட்டு அடிக்கடி வந்து எந்திரிப்பா. அதுக்கு மேலேலாம் அவள் மேக்ஸிமம் நைட்டு ஒரு வாட்டி தான் எந்திரிப்பா. சில நேரம் அதுவுமே வந்து எந்திரிக்க மாட்டா. ஸோ வந்துட்டு தம்பி அந்த மாதிரி இல்லைங்கவும் காலைல சுத்தமாகவே எந்திரிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கஷ்டப்பட்டு தான் அந்த 7 மணிக்கே நான் எந்திரிப்பேன். ஆனால் 7 மணிக்கு நான் எந்திரிச்சேன்னா வந்துட்டு 1 மணி நேரத்தில் ஒரு குழம்பு வச்சு பொரியல்லாம் வந்து பண்ணி 8 o'clock வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடுவேன் டெய்லியுமே. ஸோ இடையில வந்து குழந்தை குட்டிங்க வந்து எந்திரிக்காமல் இருந்தாங்கன்னா இது நடக்கும். இன்கேஸ் தம்பி எந்திரிச்சு நைனே அழுதுட்டு இருந்தானா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து லேட் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா முந்தின நாள் நைட்டே பாத்திரம்லாம் விளக்கி கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சுருவேன் எந்திரிச்சோன்னா சமைக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து நான் க்ளீன் பண்ணாமல் வச்சதுனால தான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எப்போயுமே வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீனாக இருந்தால் தான் நமக்குமே வந்து சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ எனக்குமே அப்படி தான். சமைச்சிட்ருக்கும் போதே ஏதாவது பருப்பு தண்ணி இல்லை பால் பொங்கி அந்த மாதிரி சிந்தினா கூட அதை இறக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் திருப்பி அதவே குக்கிங்க்கு வந்து வைப்பேன் நான். ஸோ எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது அடுப்பு க்ளீனாக இல்லைன்னா. அண்ட் வந்து இந்த மொச்சை தான் வந்து அன்றைக்கி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து உரிச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த சீசன் இல்லையா, இது வந்து இந்த தை மாசி டைமில் தான் வந்து இந்த மொச்சை பச்சை பட்டாணி எல்லாமே வந்து கிடைக்கும். என்னோடய மாமியார் வீட்டில் தான் இந்த மொச்சையை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டேன். ஸோ அப்போ தான் இந்த மொச்சை இருக்கிறதே எனக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து முளைப்பே விட்டுருச்சு. ஏன்னா வாங்கி 1 day ஆயிடுச்சு. ஸோ அதனால் முளைப்பை விட்டுச்சு. அதையும் வந்து போட்டு செஞ்சுட்டேன். சரி சிம்பிளாக ரசம் வச்சு செமி கிரேவி மாதிரி மொச்சை வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மொச்சை வந்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளியில் வதக்கி விட்டுட்டு அதில் வந்துட்டு இந்த மொச்சையை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சோம்பு இதை அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். இது வந்து வெறுமனே ரைஸ் கூட பரட்டி சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரசமோடு வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து தம்பி வந்துட்டு நைட்டெல்லாம் வந்துட்டு முழிச்சிட்ருக்கான். ஒரு 2 நாள் அவன் கண்டினியூஸாக நைட்டு தூங்கவே இல்லை. இது இப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நெய்பர் ஒருத்தவங்கள்ட்ட வந்து சொன்னேன். இந்த மாதிரி என்னன்னே வந்து தெரியலை, என்ன ரீசன் வந்து தெரியலை, அவன் முழிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அவங்க இருந்துட்டு நான்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து தூங்குவேன். அப்போ எங்கள் மேனேஜர் பார்த்து என்னை திட்டுவார். எனக்குலாம் எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா, அவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இன்னும் நாளாக இதை விட கஷ்டப்பட்டேன், அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்டேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து என்ன மீனிங்கில் வந்து நான் சொன்னதை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன மீனிங்கில் சொன்னேன்னா, குழந்தை வந்து 2 நாள் தூங்கலை, என்ன ரீசன் தெரியலன்னு. அதுக்கு வந்து அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு இவங்க எப்பயுமே அடிக்கடி இப்படி தான் பண்ணுவாங்க. அதை நான் சொன்னேன் இல்லையா 2 பேர், அவங்க வந்துட்டு எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சொல்ல போகிறோன்னா அதை வந்து நமக்கு வந்து சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதோ லைஃப்பில் இதை விட வந்து ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ண மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனை எனக்கு சுத்தமாகவே வந்து பிடிக்காது. அவங்க அப்படி சொன்னோன்னே நான் இதை யோசிச்சுட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட்டை கூட வந்துட்டு சொன்னேன், ஏங்க நான் வந்து குழந்தை வந்து ஏன் வந்து தூங்கலை அப்படின்ற காரணத்தை தான் அவங்கள்ட்ட கேட்டேன். அதை கேட்டது கூட
அவங்க வந்து அது காதில் வாங்காமல் நான் இப்படி கஷ்டப்பட்டேன், குழந்தைய நான் அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த 2 பர்சனுக்கும் வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை வளர்க்குறது கஷ்டம்தாம்மா, அது யாராக இருந்தாலும் தனியாக இருக்கும்போது நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அவங்களோட பாயிண்ட் வந்து நியாயமாக இருந்துச்சு. சரிங்களா? நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம காதில் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் தான் சொல்லணுமே தவிர, நான் இதை விட கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அது சும்மா ஏதோ பெருமைக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இன்சிடெண்ட் உங்களுக்கு வந்து நடந்திருக்கா? இந்த மாதிரி பர்சன் உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்காங்க, அவாய்டும் பண்ண முடியல, வேறு வழியே வந்து கிடையாது. பேசுகிறத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு எந்திரிச்சோடனே வந்துட்டு ஜன்னல் வெளியே எட்டி பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப கருகும்னு இருட்டாக யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சரி அப்புறமா கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா வாச தெளித்து கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பு வேலையை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெருசாக எனக்கு கோலம் போடுறதுலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிஸ்டர் வந்துட்டு எனக்கு கோலம் போட சொல்லி கேட்டதுனால நான் இந்த வீடியோவில் வந்துட்டு கோலம் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு கோலத்தை பார்த்து யாரும் வந்து காரி துப்பிடாதீங்க. நான் அந்த கோலத்தையே யூடியூப்பில் வந்து ரெஃபர் பண்ணி தான் வந்து போட்டேன். சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு நோட்டில் ஃபுல்லாக வந்து கோலம் போட்டு வைப்போம். ஸோ அப்போல்லாம் வந்து இந்த ஃபோனு யூடியூப் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ கோல புக் இருந்துச்சுன்னா போடுவோம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு ஒருத்தவங்க எல்லாமே அப்படி தான். முதல்லலாம் ஏதோ ஒரு விஷயம் தெரியலனா மற்றவங்கள்ட்ட தான் போய் கேட்போம். இப்போ இருக்க மாதிரிலாம் டக்குன்னு கூகுளில் பார்க்குறது, ஃபோனில் பார்க்குறது அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. ஸோ ஒருத்தவங்களாம் கேட்டு நான் ஒரு நோட்டு ஃபுல்லாக அந்த 1 குயர் நோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போல்லாம் அது பேர் 1 குயர் நோட்டு, இப்போ என்னன்னு தெரில. ஸோ அது ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த நோட்டை பார்த்து தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு என் தங்கச்சி இல்லைனா எங்கள் அம்மா யாராவது வந்து போடுவாங்க. ஸோ நான் வந்து வாசலில் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போலேருந்தே வந்து எனக்கு வந்து வாசலில் கோலம் வந்துட்டு போடாமே இருந்து வாசலில் வந்துட்டு அந்த கோலப்பொடி போட்டு எனக்கு கரெக்டாக வந்து கோலம் வந்து வராது. ஆனால் நோட்டில் வந்து சூப்பராக வந்து போடுவேன். ஸோ அப்போ போட்டதோடு சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமாலாம் நான் வாசல்லையே வந்து போட்டதே வந்து கிடையாது. சரி இப்போ தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வந்துட்டு கோலம் போட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கோலம் போடுறேன். பட் ஆக்சுவலி வந்துட்டு இந்த வாசல் தெளித்து கோலம் போடுறது எதுக்காகன்ற ரீசன் எனக்கு வந்து தெரியாது. எனக்கு வந்து கோலம் போட தெரியாது அப்படின்றதுனால நான் வந்து கோலம் போடாமல் இருந்தேன். பட் வந்து ஹவுஸ் ஓனர் சொன்னதுனால நான் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ரீசன் தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஹவுஸ் ஓனர் வாசல் தெளித்து டெய்லி கோலம்லாம் போட்டால் மட்டும்தான் மகாலட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆக்சுவலி. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும். பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். நம்ம மற்றவங்கள பற்றி எந்த ஒரு தப்பான எண்ணமும் நம்ம மனசில் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், நம்ம சுத்தமாக இருக்கணும். சரி இப்படி இருந்தாலே கண்டிப்பாக வந்து சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அதுக்காக நான் வாசல் தெளித்து கோலம் போடுறத தப்பாலாம் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், அது போடுறது தான். பட் அதுக்காக வந்துட்டு சொன்ன ரீசன் நான் வந்து சொல்கிறேன். இது தெளிச்சாதான் வந்துட்டு மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு. அப்போ வீட்டுக்குள்ளே சுத்தமாக இல்லைன்னா பரவாயில்லையா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஏன்னா சொன்னவங்க வீடு வந்து எப்போயுமே சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே சுத்தமாக இல்லாமல் வெளியில் மட்டும் சுத்தமாக வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே லைட்டாக எட்டி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லாவே வந்து வெளிச்சம் வந்துருச்சு. 2-3 பேர் கோலம்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சரி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு 6:30 போல் தான் நானும் வாசலை பெருக்கிட்டு வந்து கோலம் போட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் அண்ட் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட அண்ணா, என்னோடய சின்ன மாமியார் இவங்க எல்லாமே வந்துட்டு சாமி ஆடுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமை இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி ஆடுறதுனால எல்லா இந்த மூடநம்பிக்கைனா ஜோசியம் இதெல்லாம் வந்து நம்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஒன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி வந்து குழந்தைக்கு சுற்றி போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் மாமியார். ஸோ அதனாலே என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சொல்லுவாங்க, தம்பி என்றைக்கெலாம் வந்து அழுகிறானோ ஸோ அந்த அன்றைக்கெலாம் வந்து நீ சுற்றி போடாதனால தான் அழுகிறான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த என்னென்னைக்கெலாம் நான் வந்து அவனை சுற்றி போட்டனோ, இப்போ வரைக்கும் சொல்கிறேன், சுற்றி போட்டனோ அந்த அன்னைக்கு மட்டும் அழுகாமல் இருப்பான் அவன். அப்படி தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அவன் வந்துட்டு அழுகவே இல்லை. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி தான் எழுந்திரிச்சான். எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு.
அதுக்கு வந்துட்டு நைட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, அது மிட் நைட்டில் அவங்களுக்கு வந்து முழிப்பு வந்துச்சு போல். அப்போ வந்து தம்பி எந்திரிச்சானான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், ஒரு வாட்டி தான் எந்திரிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்த்தியா, சுற்றி போட்டதுனால தான் அவன் வந்து எந்திரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த அன்னைக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்து கொசு பேட்டெல்லாம் அடித்து விட்டோம் உள்ளே, கொசுவே இல்லாத மாதிரி. அப்படி இல்லைன்னா பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கினோம்னா ஹாலில் இருக்க கொசுவெல்லாம் உள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொட்டிலில் தம்பி தூங்குறதுனால வந்துட்டு அவனை 1-2 கொசு வந்து கடிச்சு வச்சிருது. ஸோ அதனால் கூட அவன் தூங்காமல் இருக்கலாம்னு சொல்லி ஒரு ரீசன் வந்துட்டு இது பண்ணிட்டு அந்த அன்னைக்கு பெட்ரூம் டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சு தான் நாங்கள் வந்து தூங்கினோம். ஸோ அந்த அன்னைக்கு சுத்தமாகவே கொசு கிடையாது. நான் சொன்னேன், கொசு கடிக்காதனால தான் அவன் வந்து தூங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி போடுறதுன்றது எதுக்காக? குழந்தை வந்து கண்ணு படாமல் இருக்கிறது. குழந்தைக்கு மட்டும் கிடையாது, நம்ம மேலே வந்து இன்னொரு கண் திருஷ்டி வந்து படாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம சுற்றி போடுறோம். குழந்தைக்காகட்டும், வீடு, கடை எல்லாத்துக்குமே வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு குழந்தை வந்துட்டு அழுகாமல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. ஸோ சுற்றி போடுறது வந்து எதுக்காக அப்படின்றது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுக்காக தான் வந்து சுற்றி போடணும். வேறு எதுக்காக ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்படியே வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு ரசத்துக்கு தாளிச்சு விட்டு போயிருந்தேன். ரசமும் வந்து நுர கொட்டி வந்துருச்சு. மொச்சையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தழையெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் வந்து கவரில் வந்துட்டு உருகி வச்சுருந்தேன். என்ன நீங்கள் கவரில் வந்துட்டு உருகி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் வந்து தம்பியோட வளகாப்பெல்லாம் முடிச்சுட்டு டெலிவரிக்கு அம்மா ஊருக்கு போன கேப்பில் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கியதில்லை, அதெல்லாம் தூக்கி அட்டாளி மேலே போட்டு வச்சுருக்காங்க. எடுத்துட்டாங்கன்னா வந்து கேட்க மாட்டுறாங்க. ஸோ அதனால தான் இப்போதைக்கு சரி கவர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவரில் வந்து போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸை வந்து பேக் பண்ணி ஒரு வழி வந்துட்டு ஒரு வேலை முடிஞ்சுது நமக்கு. அந்த அன்றைக்கி வந்து குழந்தைங்க 2 பேருமே வந்துட்டு அது வரைக்குமே எந்திரிக்கலை. ஏன்னா 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு, எந்திரிக்கலை. சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு குழந்தைங்க 2 பேரும் எந்திரிச்சு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா யூஸ்வலாக அவங்க 2 பேத்துக்கும் ஊட்டுறது, அதுக்கப்புறமா துணி துவைக்கிறது, அந்த மற்ற வேலையெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு இருக்கும். ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு எப்படி வந்துட்டு வேலை பார்க்குறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு தான். ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறத கூட விடுங்க, ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு வீட்டு வேலை பார்க்குறதே ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா வந்து சின்ன சின்ன பசங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு ஒரு நேரமும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா வந்துட்டு பாப்பா என்ன பண்ணுறான்னா, ஏதோ ஒரு பொருளை கீழே போட்டால் கூட அதை எடுத்து தம்பி வந்து வாயில் வச்சிடறான். இந்த மாதிரி தான் நேற்று வந்து பூ வச்சுருந்தா தலையில், அதை வந்து கழட்டி வீசிட்டா, அதை எடுத்து அவன் வாயில் வச்சுட்டு இருந்தான். டக்குன்னு நம்ம வந்து பார்க்க போய் வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு டைம் வந்து நியூஸ் பேப்பரை கீழே போட்டு அவன் வந்து வாயில் வச்சு மென்னுக்கிட்டு இருந்தான். ஸோ நம்ம திடீர்னு கிச்சனில் இருக்கும்போது வந்து நம்ம ஆர்வமாக ஏதோ ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம வந்து கவனிக்காமலாம் விடக்கூடாது. டக்குன்னு அந்த குழந்தைங்கள ஒரு செகண்டும் வாட்ச் பண்ணிட்டே தான் வந்து இருக்கணும். ஸோ எனக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் ஹஸ்பண்ட்லாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏன்னா அவங்க வந்து எனக்கு வந்து க்ளோத்ஸ் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க காலையில் டைமில். ஒரு சில நாள் வந்து அவங்க டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து வாஷ் பண்ணிப்பாங்க. ஸோ மற்ற வீட்டு வேலையெல்லாம் நான் வந்து பார்த்துப்பேன். வீடு எப்போயுமே 2 குழந்தைங்க இருக்கிற வீடு வந்து எப்போயுமே நம்ம வந்து நீட்டாக சுத்தமாக வந்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க இருக்கிற மட்டும் கிடையாது, நார்மலாகவே நம்ம வந்து நீட்டாக தான் வந்து வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்குமே வந்து புழங்கறக்கும் நல்லாயிருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கிறக்கே. சும்மா அதாவது அங்கங்கே போட்டு வீடு துடைக்காமல் வீடு கூட்டாமலாம் இருந்துச்சுன்னா சத்தியமாக வந்துட்டு எனக்கு சுத்தமாகவே வந்து பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாட்டிருந்து பழகின பழக்கம் வந்து, எங்கள் அம்மாலாம் வீடை வந்து அவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கும் அவங்க வந்து ஒர்க்கிங் உமன் தான், இருந்தாலுமே வந்து வீடு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும், க்ளீனாக வச்சுருப்பாங்க எப்போயுமே. ஸோ நம்ம கதை பேசிகிட்டே அப்படியே வந்து ஆப்பம்க்கு வந்துட்டு மாவு அரைக்கிறதுக்கு ரேஷியோ என்னென்னு வந்து பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா, 1/4 படி தான் என்கிட்ட இருக்குது. இந்த உலக்கு சொல்லுவாங்களே, இல்லைன்னா கிளாஸில் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஒரு டம்ளரில் வந்துட்டு 1/2 டம்ளர் ராகி, 1/2 டம்ளர் வந்து கம்பு எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் இட்லி அரிசி 1 டம்ளர், 1 டம்ளர் பச்சரிசி, கூட வந்துட்டு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்ததுனால நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி, நம்ம மில்லட்டில் பண்ணுறோம், கருப்பு உளுந்து போட்டால் நல்லா வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கொண்ட கடலையும் ஊற வச்சுட்டு சரி கடலைக்கறி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரமாவது நல்லா வந்து ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அரைக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு நல்லா புளிச்சும் வரும் மாவு. ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி இருந்துச்சு. ஸோ நான் மிக்சியில் தான் வந்துட்டு அரைச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், கிரைண்டரில் போட வேணாமே, ஏன்னா வந்துட்டு அதை வேறு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
மிக்சியில் தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். அதே மாதிரி நீங்கள் மிக்சியில் வந்து எதுக்கு மாவு அரைக்கணுன்னாலுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐஸ் கட்டி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஊற்றி வச்சுருங்க முதல்லையே. ஏன்னா நம்ம அரைக்கும் போது வந்துட்டு ஹீட் ஆயிரும் மாவு. ஸோ ஹீட் ஆச்சுன்னா கொஞ்சம் புளிச்சு வரது கஷ்டம். அதே மாதிரி வந்து ஆப்பம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்பப்போலாம் ஹீட் ஆகுதோ அப்போ வந்து கொஞ்சம் 2 ஐஸ் க்யூப் போட்டு வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நல்லா மையாக வழுன்னு அரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பம்க்கு இட்லிக்கு அரைக்கிற மாதிரிலாம் குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்லா வந்து அரைச்சிடணும். அதுக்காக தான் நான் வந்து 4-5 மணி நேரம் ஊற வைக்க சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் இதில் வந்து ராகி கம்பு 2மே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 டம்ளர் ஃபுல்லாக ராகியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 டம்ளர் ஃபுல்லாக கம்பும் போடலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். நான் 2மே போட்டு வந்து அரைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அரைச்சி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்துட்டு ஒரு கப்பு, நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதில் வந்துட்டு அரை கப்பு வந்துட்டு வெள்ளை அவல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரைக்க போகும்போது வந்துட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் சாதம் இருக்கும் இல்லையா, காலையில் வச்ச சாதம், அந்த சாதம் வந்துட்டு ஒரு அரை கப் அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வந்து புளிச்சு வரும், ஆப்பமும் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சாப்பாடு போட்டு வந்து அரைக்கிறோம். நல்லா அரைச்சி உப்பு போட்டு கைவிட்டு நல்லா வந்து கலந்து வந்து வச்சுக்கோங்க. இந்த மாவு அரைக்கிற விஷயம் சொல்லும்போது தான் ஞாபகத்துக்கு வருது. பேசிக்காகவே மாவு அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார்கிட்ட இருந்தால் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா கல்யாணமான புதுசுலேருந்து எனக்கு மாவெல்லாம் அரைக்க தெரியாது. அவங்க அரைப்பாங்க, நான் வந்து அந்த எடுத்து விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சைடில் அரிசி எடுத்து விடுவோம் இல்லையா, அது எல்லாமே அவங்க தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்தால் ஒரு டிப்ஸாக கேட்டு இப்போ நான் வந்து மாவு அரைக்க வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க சொல்லுவாங்க, ஒரு சில நாளில் அத்தை வந்து காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சில நாள் தான், ரொம்பலாம் கிடையாது, அவங்களே வந்து கலந்து வச்சுட்டு போயிடுவாங்க உப்பு போட்டு. ஏதோ ஒரு நாள் ரொம்ப ரேராக வந்து நான் உப்பு போட்டு கலப்பேன். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க கை ராசிக்கு மட்டும்தான் நல்லா வந்து மாவு புளிச்சு வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் கலந்து வச்சேன்னா புளிக்கவே புளிக்காது அப்படின்றதே அவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்லும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி நமக்கு அந்த வேலை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுருவேன். ஆக்சுவலி அத்தை வந்து சொல்லுவாங்க, நல்லா வந்து அடியில் விட்டு வந்து கிளறணும், கை வந்து எல்லா பக்கமும் போய் கிளறணும்னு சொல்லுவாங்க. நானும் இந்த மாதிரி தான் வந்து கிளறி வைப்பேன். இப்போ வந்து புளிச்சு வருது. பட் ஆனால் அப்போ ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க, புளிச்சு வரலையா, அப்போ எனக்கு தெரியாது. நான் கலந்து வச்சதோட சரி. அதுக்கப்புறமா இட்லி எல்லாம் அவங்க தான் வந்து ஊற்றுவாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி அவங்க இட்லி சுட்டதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்ப்பாங்க, இதில் வந்து உப்பு இருக்கா, உப்பு கம்மியாக இருக்கான்னு. எனக்கு புரியல, அது எப்படி ஒரு இட்லியில் வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு நமக்கு வந்து பார்க்க முடியாது. உப்பு கம்மியாக இல்லை, உப்பு இல்லைன்னு வேணால் நம்ம வந்து சொல்லலாம் இல்லைங்களா. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணால் கூட அதில் ஒரு சின்ன குறை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. எப்புடினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வேலையை அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. அதனாலேயே அங்கே வந்துட்டு நமக்கு வந்து சமைக்கிறக்கே வந்து தோணாது. ஏன்னா அங்கே வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க இல்லையா, 10 பேர் 10 கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. நம்ம ஒரு சட்னியே வச்சாலும் இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்து புளி கொஞ்சம் தூக்கலாக வச்சுருக்கலாம், உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கலாம், காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் ஒரு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து அங்கே வந்துட்டு இந்த சமையல் பக்கம் போகிறக்கே எனக்கு வந்து பிடிக்காது. ஆரம்பத்துலேருந்தே அப்படியே அவங்க சொல்லி நான் சமையல் போகிறதே வந்து வெறுத்துட்டேன். ஸோ வந்து யாராவது ஏதாவது பண்ணால் முடிஞ்சால் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா விட்டுறலாம். எது செய்கிறாங்களோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லக்கூடாது. இதை நான் வந்து சொன்னேன்னா என்ன சொல்லணும்னா, இப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நாங்களே வந்து கடைசி வரை சமைக்க முடியுமா, அப்போ எப்போ தான் நீங்களாம் வந்து சமைச்சு பழகுவீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி சமைச்சு பழகுறதுன்றது அவங்க ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி தான் சமைக்க முடியும். 2 பேர்னால் பிரச்சனை இல்லை. 10 பேர்த்துக்கு வந்து ஏற்ற மாதிரி சமைக்கணுன்னா அது வந்து கஷ்டமான வேலை தான். அப்படி நம்ம சமைக்கிறோன்னா அவங்க வந்து பேசாமல் வந்து சாப்பிட்டுக்கணும். அதையும் வந்து செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு சுத்தமாகவே வந்து பிடிக்காது. ஸோ உங்கள் மாமியார் வீட்டில் இந்த மாதிரிலாம் குறை சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு சுத்தமாகவே வந்து பிடிக்காது. ஸோ அதனாலே நான் மோஸ்ட்லி கல்யாணமான புதுசுலலாம் வந்துட்டு அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏதாவது அத்தை வந்து செய்ய சொன்னாங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ நான் செய்ய ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, இப்போலாம் சுத்தமாகவே வந்து நான் வந்து போனாலுமே வந்துட்டு அடுப்படி பக்கமே வந்துட்டு போகிறது கிடையாது. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு கடலைக்கறிக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி இது வந்து எப்போ எடுத்த விலாக்னு வந்து பார்த்திங்கன்னா
அடுத்த நாள் மத்தியானம் வந்து எடுத்த விலாக் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஆப்பத்துக்கு ஊற வச்சுட்டு மத்தியானம் வந்துட்டு ஒரு 3 மணி போல் பசங்க 2 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்து கிச்சன் வேலையை டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக கடலைக்கறிக்கு வந்துட்டு இந்த சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, அது கூட வந்து ஜாவித்ரி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு நல்லா வறுத்து வச்சுருக்க தேங்காய் அதையும் வந்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது கூட என்ன போடணுன்னு வந்து பார்த்திங்கன்னா மிளகு சோம்பு வறுக்கணும். அதை நான் வந்து வறுக்க மறந்துட்டேன். ஸோ கடைசியாக தனியாக வறுத்து அரைச்சி ஆட் பண்ணேன். நீங்களும் வந்து அதே மாதிரி வறுத்து அரைச்சி ஆட் பண்ணி இதான் வந்து வறுத்தரைக்க வேண்டிய பொருள். அதுக்கப்புறம் யூஸ்வலாக தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டலையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக வந்து தேங்காய் பால் தான் வந்து ஆட் பண்ணணும். என்கிட்ட அந்த அன்றைக்கி வந்து தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பாலுக்கு எப்போயுமே தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முந்திரியை வந்து அரைச்சி ஊற்றிட்டேன். டேஸ்ட் இதுவும் நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில், அதுக்கப்புறமா கருவேப்பிலையில் தூவி வந்து சூப்பராக நம்மளோட கடலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஆத்தென்டிக்கான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட மாவுமே நல்லா வந்து புளிச்சு வந்துருந்துச்சு. சரி ஆப்பம் ஊற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ஊற்றி பார்த்தேன். இதுவும் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு. மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்து கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆப்பம். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றி பார்த்தேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆப்பமோட மாவு கன்சிஸ்டன்சி அதான் கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது அளவுக்கு அதிகமாக. நமக்கு ஒரு இந்த எடுத்து ஊற்றுற பதம் அந்த பதத்துக்கு வந்துட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆப்பம் ஊற்றுறீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டையாக சூப்பராக வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம். இதை வந்து பாப்பாவுக்குமே நான் 2 நேரம் வந்து ஊற்றி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க வந்து மில்லட்டும் வந்து ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் சூப்பராக வந்து டின்னர் சாப்பிட்டு முடித்தோம் அந்த அன்றைக்கி. இந்த வீடியோவை இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.